என்ன நிகழ்ந்தாலும் மதவெறியர்களுக்கு நான் அடிபணிய மாட்டேன், மதவாத அரசியலுக்கு துணை போக மாட்டேன். அதற்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய மிகப்பெரியதொரு துணிச்சலும் ஒரு சித்தாந்த தெளிவும் அரசியல் நேர்மையும் வேண்டும். அது மூப்பனார் அவர்களுக்கு இருந்தது. அதை பேசாம அவர் பிரதம மந்திரியாவை தடுத்துட்டாங்கன்னு கதை அழைக்கிறார் நிர்மலா சீதாராமன். பச்சை பொய்யை, அண்ட புழுக ஆகாச புழுகை அவிழ்த்து விட்டிருக்கிறார். தெரிந்தே மக்களை ஏமாற்றுகிறார் நிர்மலா சீதாராமன். இது அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, அதனால தமிழர்கள் மீது அக்கறை இருப்பது போல நீலிக்கண்ணி வடிக்கிறார் நிர்மலா சீதாராமன். முதல்ல தன்னை தமிழர் என்று அவர் எங்காவது போய் முதலில் பறைசாற்றிக் கொள்ளட்டும். தமிழர் அடையாளத்தை பற்றி நிர்மலா சீதாராமன் இதுவரை எங்கே பேசியிருக்கிறார்? தேர்தல் வருது, அந்த அம்மா பேசுறாங்க. நிர்மலா சீதாராமனோ ஜெய்சங்கரோ தங்களை தமிழர்கள் என்று எங்காவது சொல்லி கொண்டிருப்பார்களா? எங்கேயுமே அவங்க சொன்னது கிடையாது. தங்கள் மீது அந்த அடையாளம் விழுவதை கூட அவர்கள் விரும்பாதவர்கள். அதனால் அந்த அம்மாவுக்கு திடீர்னு தமிழர்கள் மேலே அப்படியே பாசம் பொத்து கொண்டு வருவது, ஊற்றடுக்கு நீரூற்றாக அது பீரிட்டு அடிப்பது என்பது விந்தையிலும் விந்தையானது. இன்னும் 7 மாதத்தில் தேர்தல் வர இருக்க காரணத்தால் தமிழ்நாட்டின் மீது பிஜேபி தலைவர்களுக்கு, நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு பாசம் பொத்து கொண்டு வருவது நம்மால் புரிந்து கொள்ளக்கூடியது தான்.